Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம அன்றாட வாழ்க்கையில பேசக்கூடிய ஒரு 25 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு சென்டென்ஸா நான் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல உங்க ஆன்சரை போட்டுட்டே வாங்க. ஓகே? நம்ம சேனலை இன்னும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே फ्रेंड्स, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் பேச தயங்காதீங்க. பேச தயங்காதீங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't hesitate to talk. Don't hesitate அப்படினா தயங்காதீர்கள் அப்படின அர்த்தம். To talk அப்படினா பேசுவதற்கு. Don't hesitate to talk. Next one, அத வெளியே எறியுங்க. அத வெளியே போடுங்க அல்லது அத வெளியே எறியுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த குப்பை அதெல்லாம் இருந்தா அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Throw it out. Throw it out. Throw it அப்படினா அதை எறியுங்க. Out அப்படினா வெளியே. Throw it out. அதை வெளியே எறியுங்க. Next one, அது ஏன் வேலை இல்ல. அது ஏன் வேலை இல்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? That is not my job. That is not my job. அது என்னுடைய வேலை இல்லை அப்படினா அர்த்தம். Next one, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am watching TV. I am watching அப்படினா நான் பார்த்துட்டு இருக்கேன். TV அப்படினா தொலைக்காட்சி டிவி தான் இல்லையா? I am watching TV. நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். Next one, எல்லாம் சரியாயிரும். எல்லாம் சரியாயிரும். ஒருத்தர் வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எனி ஐடியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? Everything will be all right. Everything will be all right. எல்லாமே சரியாயிரும். Next one, நீ தயாரா இல்லையா. நீ தயாரா இல்லையா. பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோம்? நீ ரெடியா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Are you not ready? Are you not ready? நீ தயாரா இல்லையா அப்படின்னு அர்த்தம். Next one, அங்க எப்படி போறது. அங்க எப்படி போறது. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? How to go there. How to go there. அங்க எப்படி போறது. Next one, நீ ஏன் திரும்ப வந்த. நீ ஏன் திரும்ப வந்த. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why did you come again? Why did you come அப்படினா நீ ஏன் வந்த. Again அப்படினா திரும்ப. ஓகே? Why did you come again? நீ ஏன் திரும்ப வந்த. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. அவன் ஏன் திரும்ப வந்தான். அவன் ஏன் திரும்ப வந்தான். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ எப்ப சொன்ன. நீ எப்ப சொன்ன. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? When did you say? When அப்படினா எப்பொழுது. ஓகே? When did you say? நீ எப்போ சொன்ன. பாஸ்ட்ல இருக்கு இல்லையா? அதனால நம்ம did யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னியா. நீ சொன்னியா. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Did you say? Did you say? நீ சொன்னியா. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்ன. நீ என்ன சொன்ன. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What did you say? What did you say? What அப்படினா என்ன அப்படின்னு அர்த்தம். What did you say? நீ என்ன சொன்ன அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு பதில் சொல்ல முடியுமா. நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா. இதுக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியுமா. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can you answer this? Can you answer this? இதுக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்ன சரிபார்க்க விடு. என்ன செக் பண்ண விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Let me check. Let me check. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன விளையாட விடு. என்ன விளையாட விடுங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், அவன் எனக்கு கால் பண்ணான். அவன் எனக்கு கால் பண்ணான். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? He called me. He called அப்படினா அவன் கால் பண்ணான். me அப்படினா எனக்கு. ஓகே? He called me. அவன் எனக்கு கால் பண்ணான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. அவள் எனக்கு கால் பண்ணா. ஓகே? அவள் எனக்கு கால் செய்தாள் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க.
நெக்ஸ்ட் ஒன், என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன தொந்தரவு பண்ணாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பாதர் மீ. பாதர் அப்படின்னா தொந்தரவு, டோன்ட் பாதர் அப்படின்னா தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பாதர் மீ, என்ன தொந்தரவு பண்ணாத. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவனை தொந்தரவு பண்ணாத. அவனை தொந்தரவு பண்ணாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அது என்ன. அது என்ன, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஸ் தேட். வாட் இஸ் தேட், அது என்ன. அதை அப்படி நீங்கள் கேட்கலாம். வாட் இஸ் இட். வாட் இஸ் இட், இப்படி நீங்கள் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், என்ன குறை சொல்லாத. என்ன குறை சொல்லாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பிளேம் மீ. டோன்ட் பிளேம் அப்படின்னா குறை சொல்லாத, மீ அப்படின்னா என்னை. இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவங்கள குறை சொல்லாத. அவங்கள குறை சொல்லாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை கொண்டு வரவா. நான் அதை கொண்டு வரவா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஷால் ஐ பிரிங் இட். ஷால் ஐ பிரிங் இட், நான் அதை கொண்டு வரலாமா, இல்லை நான் அதை கொண்டு வரவா அப்படின்னு அர்த்தம். பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் விளையாடிட்டு இருக்கான். அவன் இன்னும் விளையாடிட்டு இருக்கான், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he is still playing. ஸ்டில் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. he is still playing, அவன் இன்னும் விளையாடிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவன் இன்னும் படிச்சுட்டு இருக்கான். அவன் இன்னும் படிச்சுட்டு இருக்கான், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா நத்திங் மோர். நத்திங் மோர், இப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நல்லா சாப்பிட்டுட்டு போ. நல்லா சாப்பிட்டுட்டு போ, ஐ மீன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன சொல்லுவாங்க? நல்லா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈட் வெல் அண்ட் கோ. ஈட் வெல் அண்ட் கோ, நல்லா சாப்பிட்டுட்டு போ. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் அனைவரும். அவங்க எல்லாரும், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆல் ஆஃப் தெம். ஆல் ஆஃப் தெம், அவங்க எல்லாரும். நெக்ஸ்ட் ஒன், அவர்களில் யாரேனும். அவங்களில் ஒருத்தர் அல்லது அவங்களில் யாரேனும், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஆஃப் தெம். எனி ஆஃப் தெம். நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் யோசி. மீண்டும் யோசி அல்லது திரும்ப யோசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திங்க் அகைன். திங்க் அகைன். கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், அவங்களில் யாரும் இல்லை. அவர்களில் யாரும் இல்லை, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? none of them. none of them, அவங்களில் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அந்த 25 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்ததா? ஓகே. இப்போது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இன்னும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்களா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட்டில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் அப்படிங்கிறது, குறிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பேசினா மட்டும்தான் வரும். ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ், நீங்கள் பேசாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.